ஹாய் ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் யுனாவை காமிக்கிறாங்க. அவள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அங்கே கொண்டு போயிட்டுருக்காங்க. ஐயோ, இந்த பொண்ணோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கே. நம்ம இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் கால் பண்ணணுமே அப்படின்ற சட்டி கேட்டதும் நம்ம ஹீரோயின் எனக்கு யாருமே கிடையாது, என் பேக்கில் வந்துட்டு பேங்க் கார்டு இருக்குது, நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு என்னை காப்பாற்றுங்கன்னு அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோயின் கண்ணை முழிக்கும் போது பார்த்தா அங்கே வந்து நர்ஸை சொல்கிறாங்க உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுமான்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டு இருக்கு. கடைசி என் பேபி என்னை விட்டு போயிடுச்சான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே அவளுக்கு அவளோட பாஸ் அங்கே யூச்சன் வந்து கால் பண்ணுறான். அவன் தான் இந்த பேபியோட அப்பாவுமே. நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க, மீட்டிங் இருக்கா இல்லையா, நீ கிளம்பி வா அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயின் எனக்கு இன்றைக்கி ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, ப்ளீஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல வர்றா. பட் அவன் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அங்கே காலை கட் பண்ணிடுறான். இவளுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. பிறகு அவனை பார்த்தா அங்கே எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க கிளைண்டோட சேர்ந்து. நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பி வந்ததுமே அவளுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கு. பார்த்தா கூட அந்த ஜெனியுமே இருக்கா. இவ்வளோ வந்துட்டு அவன் வந்து அங்கே தேவைக்கு யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம், நம்ம வர சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கஷ்டமாயிட்டு இருக்கு. நீ இப்போ என்ன வந்துட்டு டைம் லேட்டாக வந்துட்டுருக்க, நீ வந்து இங்கே ட்ரிங்க் பண்ணணும்னு உனக்கு என்ன அறிவிருக்கா இல்லையான்னு சொன்னதுமே அப்போ அந்த ஜெனியை பார்த்துட்டு ஏன் இவ இருக்காளேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது சிஸ்டர் என்னால் வந்துட்டு இன்றைக்கி ட்ரிங்க் பண்ண முடியாது, எனக்கு ட்ரிங்க் பண்ணது பிடிக்காது, அதனால தான் அப்படின்றத சொல்லிட்டுங்க சாரி கேட்டதுமே இதில் சாரி கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, அவள் தான் வந்துட்டு பண்ணுவான் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தாவே சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அங்கே திரும்பவுமே சாரி கேட்டுட்டு அங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. நீ ஏன் சாரி கேட்குற, இந்தா நீ வந்துட்டு ஜூஸ் குடி, அவள் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணுவா, அவளுக்கு ட்ரிங்க் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசுகிறான். அப்போ அங்கே இருக்கவங்க 3 இயர்ஸாக நீ இந்த பொண்ணு தான் எங்கேயுமே வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ண வச்சுட்ருக்க அப்படின்ற சரி அங்கே கேட்டதும் ஆமாம் அவளுக்கு ட்ரிங்க் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும், ஓகே தானே உனக்கு அப்படின்ற சரி கேட்டதுமே ஹீரோயினுக்கு ஆக்சுவலாக ட்ரிங்க் பண்ணுறதுனா சுத்தமாக பிடிக்காது போல். ஆனால் அங்கே ரொம்ப கஷ்டமாக்கிட்டு ஆமாம் எனக்கு ட்ரிங்க் பண்ணதுனா ரொம்பவே பிடிக்கும், நீங்கள் கரெக்டாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் மீட்டிங்காக அவங்களோட சேர்ந்து எல்லாரும் கூடயுமே வந்துட்டு அவள் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. பட் இவனுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு மனசாட்சியே இல்லாமல் நம்ம ஹீரோயினை பற்றி அவன் எதுவுமே அங்கே வந்துட்டு கண்டுக்க மாட்டான். அப்போ அந்த பொண்ணுக்கு அங்கே வந்துட்டு அப்படியே தூக்கம் வர மாதிரி அவள் ஆக்டிங் பண்ணதுமே அவளை அங்கே ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு நம்ம என்ன இப்போ வந்துட்டு கிளம்பலாமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே ஹீரோயின் என்னை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா, என் குழந்தை இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ போகும்போது அவன் நடுவில் இறங்கிட்டு அவங்க ட்ரிங்க் பண்ண வாசி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, நீங்கள் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜெனி கிளம்புனதுமே நம்ம ஹீரோயின் அவன் இவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே அவன் கூட வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணுறதுக்கு அவன் ஸ்டார்ட் பண்ணுறான். ஹீரோயின் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்னை விடுங்க அப்படின்றத அவள் சொல்கிறான். எனக்கு இன்றைக்கி உடம்பு சுத்தமாக சரியில்லை, ஏன்னா நீங்கள் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு தண்ணியெல்லாம் எடுத்து குடிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஜெனியை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதும் நீ இப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்டதும் அவள் வந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட், அவள் ரொம்ப வந்துட்டு ஃப்ரெஷ்ஷானவ, நீ பேசாமல் வந்துட்டு அவர் கூடவே வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. அதெல்லாமே கேட்டுட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு என்ன ஜெலஸ் ஆகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் இதில் ஜெலஸ் ஆகிறதுக்கு என்ன இருக்குது, நம்மளோட ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும் அவள் ரொம்ப வந்துட்டு இரிட்டேட் ஆகிட்டு ஆமாம் உனக்கு புரிஞ்சுக்கிருச்சுல, நீ வந்துட்டு எனக்கு குளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்றத சொல்கிறான். அங்கே முதுகில் வந்துட்டு ஒரு காயம் இருக்குது. அதை பார்த்து ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அவங்க அப்பா அங்கே கடனை வாங்கி வச்சிருக்காரு, ஸோ ஆளுங்க எல்லாருமே வேட்டிட்டு வந்திருக்காங்க. ஹீரோயின் நான் எப்படியாச்சும் உங்களுக்கு கடன் அடைச்சிடுறேன்னு சொன்னதுமே நீயே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், எப்படி நீ வந்துட்டு பே பண்ணுவ, நாங்கள் கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு போக முடியாது அப்படின்ற சொல்லிட்டாங்க. ரொம்பவே வந்துட்டு மோசமாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போ இவன் தான் வந்துட்டு அங்கே அவங்களெல்லாம் அடிச்சு போட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றி ஹெல்ப் பண்ணியிருக்கான். நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்த காயந்தான் இது. நீ அன்னைக்கு மட்டும் காப்பாற்றாமல் என்ன இருந்திருந்தேன்னா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதேன்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு அங்கே கிளம்பி போனதுமே அப்போ அங்கே அந்த பொண்ணு சொல்கிறாங்க மேடம் இப்படி அந்த ஜெனி வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணி வச்சுருக்கா இங்கே பாருங்கள் அப்படின்றத சொன்னதுமே அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறேன்னு சொன்னதும் நீங்கள் எதுக்காக உங்கள் மேலே இந்த பழியெல்லாம் தூக்கி போட்டுட்ருக்கீங்க, அவள் தான் வந்துட்டு பண்ணியிருக்கா, அவளுக்கு தான் பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொன்னதும் யார் அவளை மன்னிச்சு விட போகிறது, அந்த கம்பெனி ரூல்ஸ் படி அவள் வந்துட்டு ப்ராஜெக்டில் தப்பு பண்ணியிருக்கா, ஸோ அவள் கண்டிப்பாக வந்துட்டு ஃபயர் தான் ஆகணும், அவளை வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு இவங்களுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருது. இப்போ அவன் நம்ம ஹீரோயினை கால் பண்ணி இங்கே உள்ளே கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயின் போனதும் நீ யாரை கேட்டு ஜெனியை வந்துட்டு ஃபயர் பண்ணேன்னு சொன்னதும் கம்பெனி ரூல்ஸ் என்னமோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறாங்க. நான் வந்துட்டு இதில் விருப்பப்பட கிடையாது, அவள் கண்டிப்பாக இங்கே தான் இருப்பா அப்படின்ற சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாயிருது. அப்போ தப்பு என்ன நான் பண்ணேன் நீ சொல்கிறியான்னு சொன்னதும் ஆமாம் இது உன்னோட தப்பு தான், நீ எனக்கு இல்லைன்ற வாஸ்தான் அவள் இதை பொறுப்பேற்றுக்கிட்டா, இது அவளோட தப்பு என்ன இருக்குன்னு சொன்னதும் நான் வெக்கேஷன் போனப்போ அவள் வந்துட்டு எதுக்காக அதை எடுத்துக்கிட்டா
வந்துட்டா அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே கோவமாயிட்டுருக்கா. பட் இருந்தாலுமே இவன் வந்துட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அங்க ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டுருக்கான். அப்ப அவன் இந்த டாக்குமெண்ட்லாம் தூக்கி குடுத்து, "இது எல்லாத்தையுமே நீயே பார்த்துக்கோ" அப்படின்றத சொல்லிட்டு அவட்ட குடுத்ததுமே, நம்ம ஹீரோயினுக்கு அங்க ரொம்பவே கோவமாயிருது. நான் வந்துட்டு எதுக்காக அதுக்கப்புறம் இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்பட்டுட்டுருக்கா. அது உன்னோட விருப்பம் தான்னு அவன் பேசுறான். நம்ம ஹீரோயின், "கண்டிப்பா இவ என்னோட டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடாது. வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க மாத்தி விடுங்க" அப்படின்றத சொன்னதும், "நீ வந்துட்டு பேசாம உன்னோட பொசிஷன வேணாலுமே அவட்ட குடுத்துறேன்னு" சொன்னதுமே, அத கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அவ்வளோ பெரிய ஷாக் ஆயிருது. அந்த ஜெனிய பார்த்தா அங்க ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோயின், "நீ கரெக்ட்டா சொல்லிட்ட. எப்படினாலுமே வந்துட்டு இன்னும் 1 மந்த்ல இந்த கம்பெனி கூட சேர்ந்து இருக்கிற கான்ட்ராக்ட் எனக்கு வந்து க்ளோஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் நான் இங்க வந்துட்டு ஒர்க் பண்ண தேவை கிடையாதுல்ல. நான் வந்துட்டு அதனால அதுக்கு முன்னாடியே வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுறேன். எனக்கு அந்த எந்த ஒரு கஷ்டமே கிடையாதுன்னு" சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ரெடி ஆயிக்கோங்க. நாங்க வந்துட்டு இந்த பொசிஷன விட்டு குடுக்க ரெடியா இருக்கோம்னு சொல்லிட்டு அங்கருந்து போனதுமே, ரொம்பவே கோவமாயிட்டு நில்லுன்னு சொன்னாலுமே ஹீரோயின் கண்டுக்க மாட்றா. அதெல்லாமே பார்த்துட்டு இவன் ரொம்ப கோவமாயிட்டு அங்க டேபிள்ல இருக்க எல்லாத்தையுமே அங்க தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கான். ஓகே இருக்கட்டும் பரவால்ல. நான் வந்துட்டு அவர்கிட்ட சொல்லிக்கிறேன்னு அவ பேசிட்டு இருக்கும்போது, அங்க இவன் வந்து இதுக்கப்புறம் வந்து தொந்தரவு பண்ணாலுமே நீ கவலைப்படாத. உன்ன நான் மீட் பண்ண விடாம பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா, அவன் கால் பண்றான். பட் ஹீரோயின் எடுக்க மாட்றா. அப்ப அங்க மெசேஜ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு அங்கருந்து போனதுமே, அங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருக்கு. அவளுக்கு அபார்ஷன் ஆனது. அத பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு அங்க ரொம்பவே ஷாக் ஆயிருது. இப்போ கீழ இறங்கி போனதுமே, "நீங்க இப்ப எதுக்காக இங்க வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு அவ கேட்டதும், "உனக்கு விங்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு போலயேன்னு" சொல்லிட்டு அவன் கேட்குறான். "ஒழுங்கா கார்ல ஏறுன்னு" சொன்னதும், "நம்மளுக்குள்ள கான்ட்ராக்ட் ஃபினிஷ் ஆக போகுது. நான் ஏன் உங்க பேச்ச கேட்கணும்னு" சொல்லிட்டு அவ கோவப்படுறா. "இன்னுமே 3 டேஸ் இருக்கு. நீ வந்து உன் இஷ்டத்துக்கு என்ன விட்டுட்டு போக முடியாது. அந்த 3 டேஸ்க்கு நீ கண்டிப்பா என்னோட பேச்ச கேட்டு தான் ஆகணும்னு" சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்க வந்துட்டு கோவப்பட்டுட்டு, ஹீரோயின் அங்க ஃபோர்ஸ் பண்ணி அங்க வந்துட்டு வண்டிக்குள்ள ஏத்திட்டு இருக்கான். ஹீரோயின், "நீங்க என்ன வேலை பண்ணிட்டுருக்கீங்க? என்ட்ட இருந்து விலகி இருங்க" அப்படின்ற சொல்லிட்டு அங்க ரொம்ப கோவப்படுறா. பட் இருந்தாலுமே இவன் விடாம நம்ம ஹீரோயின ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே, "உங்களுக்கு தான் வந்துட்டு ஜெனி ரொம்ப பிடிக்குமே, பேசாம நீங்க அவட்ட இந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டியதானேன்னு" சொல்லிட்டு அங்க கேட்டதும், "ஜெனி உன்ன மாரி கிடையாது. ஜெனி ரொம்பவே வந்துட்டு நல்ல பொண்ணு. ரொம்ப வந்துட்டு நல்ல விதமா வளர்த்துருக்காங்க. மேரேஜுக்கு முன்னாடி அவளுக்கு இப்படி வேலையெல்லாம் பண்றது சுத்தமா பிடிக்காதுன்னு" சொல்லிட்டு அங்க ரொம்ப மோசமா பேசினதுமே, ஹீரோயின் கோவமாயிட்டு கன்னத்த சேர்ந்து அரைஞ்சிடுறா. "என்னோட வளர்ப்ப பத்தி நீ பேசிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு. அப்பங்க அவன் உனக்கு வந்துட்டு அவ்வளோ தைரியமாயிருச்சா? நீ என் மேல கைய வைக்கிற லெவலுக்குன்னு சொல்லிட்டு அங்க கேட்கும்போது, ஆமா தைரியமாயிருச்சு. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு இந்த மாரி வந்து கனெக்ஷன் எதுவுமே கிடையாது. நீ வந்துட்டு லைக் பண்ணல, நானும் லைக் பண்ணல. நீ தேவையில்லாம என்ட்ட இந்த மாரி பிஹேவ் பண்ணேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு, அவ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அங்கருந்து போயிட்டுருக்கா. அப்ப அவன் இன்னுமே உனக்கு வந்துட்டு வேல முடியல. நீ கண்டிப்பா வந்துட்டு இந்த 3 டேஸுமே வேலைக்கு வந்தாகணும்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்ப கோ ஃபேமிலிலேருந்து அவனுக்கு கால் பண்ணி அவங்கள வந்து இன்வைட் பண்றாங்க. அவன் வரேன்னு சொல்றான். பட் அவனுக்கு அங்க சுத்தமா பிடிக்கல. அந்த ஃபேமிலியவே அவனுக்கு பிடிக்காது போல. இப்ப அங்க ஆஃபீஸ்ல பார்த்தா, மேடம வந்துட்டு பயங்கரமா பாஸ் திட்டியிருக்காருப்பா அந்த ஜெனிக்காக. நேத்து வந்தவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு 3 இயர்ஸா இங்க இருக்கவங்கள வந்துட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்காரு. என்னமோ வருங்காலத்துல அவ தான் வந்துட்டு ஒய்ஃப் ஆக போறவ மாரி அங்க வந்துட்டு பண்ணிட்டுருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு அங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க நம்ம ஹீரோயின், "நீங்க என்ன பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஆஃபீஸ்ல உட்காந்து இப்படி காசப் பண்ணுவீங்களா? போய் வேலைய பாருங்க" அப்படின்றத சொல்லிட்டு அவளோட டேபிளுக்கு அங்க போறா. பார்த்தா இவ ரூம்ப தூக்கி அவட்ட அங்க குடுத்துருக்கான். அத பார்த்துட்டு அவ ரொம்ப ஷாக் ஆயி போயிட்டு, "நான் கொஞ்ச நாள் வரல. என்னோட சேர எல்லாத்தையுமே குடுத்துட்டான். நான் என் ரூமையும் இவளுக்கு குடுத்துட்டான். கொஞ்ச நாள் நான் மொத்தமா வராம இருந்தேன்னா, கண்டிப்பா வந்துட்டு இவங்களோட வெட்டிங்க தான் நான் பார்க்க வேண்டியதா இருந்திருக்குமேன்னு" சொல்லிட்டு அங்க வந்து அவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அந்த ஜெனி நம்ம ஹீரோயின பார்த்துட்டு உடனே அங்க ஷாக் ஆயி போயிட்டு, அங்க உடனே வந்துட்டு அப்படியே நடிச்சுட்டு, "எனக்கு வந்துட்டு தெரியாது சிஸ்டர் நீங்க வருவீங்கன்னு" சொல்லிட்டு நடிக்கிறா. "நான் இப்ப எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறேன்னு" சொல்லிட்டு, அவ வேகமா பொருள் எல்லாமே எடுத்துட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின், "ஒண்ணும் அவசரப்படாத. எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு" அவ சொல்றா. அப்ப அந்த கிளாஸ் கீழ தவறி விழுந்து உடைஞ்சு போயிருது. அத எடுக்கும்போது அங்க கையிலயுமே கட் ஆயிருது. அப்ப அங்க உடனே வந்துட்டு அவ பயந்துட்டு அங்க நடிக்கிற மாரி ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. "நீ இவ்வளோ தூரத்துக்கு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ரூமவே நீயே கூட வச்சுக்கலாம்" அப்படின்றத அவ சொல்றா. அந்த யூச்சன் அங்க வந்துடுறான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும், "இப்படி மேடம் வந்துட்டாங்க. நான் வேகமா வந்துட்டு எடுத்துட்டு இருந்தேன். இப்படி தவறி கீழ விழுந்துருச்சுன்னு" சொன்னதும், "நீ ஒண்ணும் கவலையெல்லாம் படாத" அப்படின்றத அவட்ட சொல்லிட்டு, "நீ வந்தவுடனே ஆஃபீஸ்ல வந்து ஃப்ரெஷர்ஸ வந்துட்டு புல்லி பண்ண ஆரம்பிச்சிட்டியான்னு" சொல்லிட்டு கேட்டதும், "ஓ! இதுக்குமே நான் தான் காரணமான்னு" சொல்லிட்டு அங்க கேட்கும்போது, அந்த ஜெனி ட்ராமா பண்றா. "நீங்க சிஸ்டர் வந்துட்டு எதுவும் சொல்லாதீங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு" சொல்லிட்டு, பட் அவ வந்து ரொம்ப தப்பான அங்க எண்ணத்துல தான் வந்துட்டு இப்படி ட்ராமாலாம் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவன் அங்க உள்ள கூப்பிட்டதுமே, நம்ம ஹீரோயின் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்க கேட்கும்போது,
இருக்கும்போது வேகமா புடிச்சு அவள வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு, "நான் 3 டேஸா உன்ன பார்க்காம ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். நீயுமே என்ன மிஸ் பண்ணிட்டு இருந்தியான்னு?" சொல்லிட்டு அவன் கேட்குறான். பட் ஹீரோயினுக்கு அந்த மாரி எண்ணம் எதுவுமே கிடையாது. இவன பார்த்தாலே சுத்தமா புடிக்காம தான் இருக்கு. இப்ப நான் இங்க வந்துட்டு இப்ப வேலை முடிஞ்சுச்சுன்னா என்ன விடலான்னு சொன்னதும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணும்போது அங்க பைட் பண்ணிடுறா. "என்ன டார்க் ஆயிட்டியா? இதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு?" சொல்லிட்டு அங்க கேட்டுட்டு கோவப்படுறான். அப்ப அவன் என்ன நம்மளோட ரிலேஷன்ஷிப்ப நீ இப்பயே முடிச்சு விடலான்னு நினைக்கிறியா? அத முடிக்கிறது தான் நான் தான் பண்ணணும்னு சொன்னதுமே, உங்க கூட எதுவும் எனக்கு பேச விருப்பம் கிடையாது. நீங்க ரெசிக்னேஷன் லெட்டர்ல சைன் பண்ணி குடுத்துருங்கன்னு சொன்னதும், நீ என்ன ஜெனிய நினைச்சு ஜெலஸ் ஆயிட்டு இந்த மாரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நான் யார நினைச்சு இந்த மாரி பண்ணல. நீங்க என்ன லவ் பண்ண கிடையாது. நானுமே உங்கள லவ் பண்ண கிடையாது. நம்மளுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு அவ கேட்டதுமே, நீ என்ன இப்ப சொல்ல வந்துட்டு இருக்க? நீ நம்மளோட ரிலேஷன்ஷிப்ப பத்தி இந்த மாரியா யோசிச்சுட்டு இருக்கன்னு சொன்னதும், நான் உன்ன தப்பா பேசலையேன்னு சொன்னதும், ஆமா நீ கரெக்ட்டா தான் பேசிட்டு இருக்க. நான் சைன் பண்ணிடுறேன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அத கேட்டுட்டு அங்க ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. எனக்கு ஏன் இவன நினைச்சு இவ்ளோ ஹர்ட் ஆயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த 3 டேஸ்க்கு நீ கண்டிப்பா ஜாப்க்கு வரணும்னு சொன்னதும், அவங்க ஃப்ரெண்ட் இதெல்லாமே கேட்டுட்டு சரியான டெவிலா இருப்பான் போலயே! இந்த டயத்துல கூட அந்த 3 டேஸ் கூட விடமாட்றான். நான் வேலைக்கு வர சொல்லிட்டு இருக்கானான்னு சொன்னதும், அங்க ரொம்ப ஹீரோயினுமே கவலைப்பட்டுட்டு, சரி விடுப்பா இருக்கட்டும் அப்படின்றத சொல்றா. அப்ப அந்த ஜெனி கால் பண்ணி, என்னால எல்லாத்தையுமே சமாளிக்க முடியல. ப்ளீஸ் நீங்க ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நல்லாருக்கும்னு சொல்லிட்டு இங்க கேட்கும்போது, அவ அந்த மிஸ்கேரேஜ பத்தி பேசலான்னு பார்க்குறா. அதுக்குள்ள அங்க ஹீரோயின் கிளம்பி போயிடுறா. இப்ப நம்ம ஹீரோயின் அங்க போனதுமே, அந்த ஜெனி இப்ப நான் பண்ணியிருக்க எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க அப்படின்ட்டு தான் சொல்றா. சரி ஓகே நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் எல்லாத்தையுமே அங்க செக் பண்றேன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அப்போ உங்க மேனேஜருமே அது எல்லாத்தையுமே அங்க ரெக்கார்ட் எடுத்துட்டு இருக்காரு. பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்க ஸ்பீச் குடுத்துட்டு இருக்காங்க. பட் அங்க மேல இருந்து அது எல்லாமே கீழ விழுந்ததுமே, இவன பார்த்தா வேகமா ஓடி போய் இந்த ஜெனிய காப்பாத்துறான். பட் அவளுக்கு எதுவுமே ஆகல. ஹீரோயினுக்கு அங்க தலையில அடிபட்டு அங்க பிளட்டா வந்துட்டுருக்கு. அத பத்தி இவனுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம, "நீ என்ன நல்லா தானே இருக்கன்னு" சொல்லிட்டு கேட்டதுமே, ஹீரோயினுக்கு அத பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஷாக் ஆயிட்டுருக்கு. 3 இயர்ஸா நான் உனக்காக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். பட் உனக்கு கொஞ்சம் கூட என் மேல நம்பிக்கை இல்லாம, பாசம் இல்லாம, நீ அவளுக்காக இவ்வளோ தூரத்துக்கு அக்கறை காமிச்சிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. அப்ப அவ நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு, "ஐயோ மேடம்" அப்படின்றத சொன்னதுமே, இவன் அத பார்த்துட்டு அங்க எதுவுமே பெருசா ரியாக்ட் பண்ணல. நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே அங்க மயக்கமாயிருது. ஹீரோயின் கண்ண முழிச்சதுமே அவ அப்படியே நான் லவ் மாரி போய் நடிச்சிட்டுருக்கா. "மேடம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு" சொல்லிட்டு அங்க கேட்டதுமே, "அப்பாவே நீ எதுக்காக அவள போய் இந்த மாரி கேட்டுட்டுருக்க? அவள தானே கீழ போய் விழுந்திருக்கான்னு" சொன்னதும், ஹீரோயின் கோவமாயிட்டு, "நீ இப்ப என்ன சொல்ல ட்ரை பண்ணிட்டுருக்க? நானாவே வம்பு பண்ணி அத போய் மேல விழுக வச்சுட்டுருக்கேனான்னு" சொன்னதுமே, "நீ தானே எல்லாமே செட் பண்ணியிருக்க. அப்ப மேல விழுந்துச்சுன்னா அதுக்கு காரணம் நீ தானே. ஏன் சிம்பத்தி கிரியேட் பண்றியான்னு" சொன்னதும், "என்ன பேசிட்டு இருக்க? நான் எதுவும் பண்ண கிடையாது. எல்லாமே ஜெனி தான் பண்ணான்னு" சொன்னதும், "நான் எதுவுமே பண்ணல. மேடம் தான் எல்லாமே செட் பண்ணாங்கன்னு" சொல்லிட்டு அவ பொய் சொல்லிட்டு இருக்கா. நான் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணான்னு சொன்னதும், "அதான் நீ ஆல்ரெடி எல்லாத்தையுமே டெலீட் பண்ணியிருக்கியே. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே அங்க இல்லாம இருந்திருக்கு. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தானே பண்ணியிருக்க. ஃபைனலா பார்த்தா நீ தான் அங்க விசிட் பண்ணியிருக்கன்னு" அவன் சொல்றான். ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டு, "உனக்கு என் மேல லவ் இருக்காம இருக்கலாம். பட் என் மேல நம்பிக்கை கூட இல்லாமயே இருக்க. நான் 3 இயர்ஸா உன் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனா என்ன பத்தி நீ இவ்ளோ கீழ்த்தரமாவா யோசிச்சுட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு அங்க ரொம்பவே கவலையாயிட்டு இருக்கு. அப்ப அந்த ஜெனி நான் எதுவுமே பண்ணலன்னு சொன்னதுமே, "நீ திரும்ப நல்லா யோசிச்சுக்கோ. உனக்கு தெரியுமா எல்லா எவிடன்ஸுமே நீ டிலீட் பண்ணிட்டேன்னு" சொல்லிட்டு அவ கேட்டதுமே, அவ எல்லாமே பண்ணிட்டோன்ற தைரியத்துல நான் எதுவுமே பண்ணலன்னு பொய் சொன்னதுமே, "சரி ஓகே நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னு அடி வாங்குறதுக்கு ரெடி ஆயிக்கோன்னு" சொல்லிட்டு அங்க கால் பண்றா. பார்த்தாங்க அந்த மேனேஜர் தான் வராரு. அவரு அங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தார்ல, அந்த ஃபோன காமிச்சா, இவ தான் அங்க செக் பண்ணியிருக்கா. அத பார்த்துட்டு ஹீரோயின், "நீ இப்ப போய் பேசின பார்த்தியா? அதுக்கு தான் இந்த அரன்னு" சொல்லிட்டு எங்க கன்னத்த சேர்ந்து அரைஞ்சிடுறா. அப்ப திரும்ப அடிக்க போனதுமே, வேகமா அவன் கைய புடிச்சுட்டு அங்க ஸ்டாப் பண்ணணும். அவ பொய் பேசினா, "அத பத்தி உனக்கு அக்கறை இல்ல. இப்ப அடிச்சது உனக்கு அவ்வளோ கவலையா இருக்கான்னு" சொல்லிட்டு அங்க கேட்டதுமே, நான் பொய் சொன்னேன். இல்லன்னு சொல்லல. நான் எப்பயுமே உங்களுக்கு நடுவுல வர மாரியே எனக்கு ஃபீல் ஆயிட்டுருக்கு. எல்லாருமே அந்த மாரி தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க எப்பயுமே அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு, என்ட்ட ஒழுங்கா எத பத்தியுமே பேசக்கூட மாட்றீங்கன்னு சொல்லிட்டு அங்க பேசினதுமே, "நீ அப்படிலாம் நெனச்சிட்டு இருக்க. நம்மளுக்கு நடுவுல வர்றதா நீ நெனைக்காதன்னு" சொல்லிட்டு அங்க பேசினதுமே, ஹீரோயின் அப்ப நான் நடுவுல வந்துட்டு இருக்கனான்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப கஷ்டமாயிட்டு, "நான் உன்ட்ட எதுவுமே இதுக்கப்புறம் பேசுறதுக்கு விரும்பல. நீ அந்த ரெசிக்னேஷன் லெட்டர்ல சைன் பண்ணி குடுத்துரு. எனக்கு இதுக்கப்புறம் ஒத்து வராது. உன் ஆஃபீஸ்ல நான் ஒர்க் பண்ணலன்னு" சொல்றா. அப்ப அவனுமே கோவமாயிட்டு, "நான் பண்ணி குடுத்துறேன்னு" சொன்னதும், ஹீரோயினுக்கு அங்க ரொம்பவே கஷ்டமாயிட்டு இருக்கு. அவள அங்கருந்து அவன் கூட்டிட்டு போனதுமே, ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இப்ப ஹூ ஃபேமிலியோட அடாப்டட் சன் அங்க ஹான் அவள மீட் பண்றதுக்காக வர்றான். "நீ தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துரு. அம்மா, அப்பா உன்ன நெனச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்கன்னு" சொன்னதும், "எனக்கு
எனக்கு எந்த பேரண்ட்ஸுமே கிடையாது அப்படின்றத அவ சொல்லிட்டு இருக்கா. என்ன சின்ன வயசுல அவங்க எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட உனக்கு தானே அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு அவ சொல்றா. என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. ஸ்கூல்ல வந்துட்டு நம்ம ஹீரோயின பொண்ணுன்னு தெரியாம அவங்க அம்மா இவ என்னோட பையன வந்து செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவள வந்து ஸ்கூல விட்டு தூக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் நான் எதுவுமே இல்லன்னு சொன்னாலுமே அவங்க கேட்காம அங்க வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க. இதெல்லாமே சொல்லி அங்க வந்துட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கா. ஆனா அவங்க சொந்த பொண்ணுன்னு நான் தெரிஞ்ச உடனே என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போக அவங்க ட்ரை பண்ணிட்டு, உடனே எனக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்க ட்ரை பண்ணாங்கல்ல. நான் கண்டிப்பா மன்னிக்க மாட்டேன். நான் சின்ன வயசுல காணாம போன பிறகு அடாப்ட் பண்ணவங்களாலயுமே நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்பயுமே தான் கஷ்டப்படுறேன். எனக்கு யாரும் வேணான்னு சொன்னதுமே, தயவு செஞ்சு நீ வந்து யோசிச்சு பாரு. நீ வந்து இப்ப அவன் கூட சேர்ந்து இருந்துட்டுருக்கியே, இதனால உனக்கு ஏதாச்சும் கஷ்டம் இல்லாம இருக்கா? அவன் புதுசா வேற ஒரு பொண்ணு கூட க்ளோஸ் ஆயிட்டு, உன்ன வந்து வேணான்னு சொல்லிட்டான்ல அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே, ஹீரோயின் அத நினைச்சு அங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பிறகு அவன போய் மீட் பண்ணிட்டு, நீங்க வந்து ரெசிக்னேஷன் லெட்டர்ல சைன் பண்ணி குடுங்கன்னு சொன்னதும், நீ திரும்பவும் யோசிச்சு பாருன்னு சொன்னாலுமே, ஹீரோயின் உன்ட்ட நான் யோசிக்கிறதுக்கு எதுவும் விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிடுறா. அவனும் கோவமாயிட்டாங்க. சைன் பண்ணிடுறான். அவ கெளம்பும்போது அங்க நம்ம யூசனோட அம்மா அங்க கால் பண்ணிட்டு, நீயும் அவனுமே சேர்ந்து ஒரு தடவ வீட்டுக்கு வாங்கம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே, ஹீரோயின் நீ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து போயிட்டுருக்காங்க. அவங்க பார்த்தா ஹீரோயின ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்காங்க போல. ரொம்ப நாள் வந்துட்டு நீங்க 2 பேரும் டேட் பண்ணிட்டுருக்கீங்க. எப்போ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், அவன் ரொம்ப கோவமாயிட்டு, நீங்க நெனைக்கிற மாரி கிடையாது. அவ ஒண்ணும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதும், அவங்க அம்மா ஷாக் ஆயிட்டு, இவன் இப்படி தான் லூஸ் மாரி ஏதாச்சும் பேசுவான். நீ பெருசா எடுத்துக்காதன்னு சொன்னதுமே, அவர் ஒண்ணும் தப்பாலாம் பேசல. உண்மைய தான் பேசிட்டு இருக்காருன்னு நம்ம ஹீரோயினுமே சொல்றா. அப்ப அவன் வேகமா நம்ம ஹீரோயின்ட்ட வந்து, "இப்பயுமே உனக்கு சான்ஸ் இருக்கு. நீ பேசாம வந்துட்டு ரிசைன் பண்றதெல்லாம் மறந்துட்டு, என் கூட சேர்ந்து வந்துரு. நான் உனக்கு கண்டிப்பா ஜாப் குடுப்பேன்னு" சொன்னதுமே, "ஒண்ணும் அதெல்லாம் தேவை கிடையாது. உனக்கு எனக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது. நீ வந்துட்டு என்னோட அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ண. ஸோ, அதுக்கு நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து 3 இயர்ஸா ஸ்லீப் பண்ணியிருக்கேன். ஸோ, எல்லாமே சரியாயிருச்சு" அப்படின்ட்டு தான் அவ சொல்றா. "நான் தெருவுல வந்துட்டு பிச்சை கூட எடுத்தாலுமே, உன்கிட்ட மட்டும் நான் வரமாட்டேன். நீ கவலைப்படாத" அப்படின்றத சொன்னதும், அவனுக்குமே அத கேட்டுட்டு அங்க ரொம்பவே டென்ஷன் ஆயி போயிருது. பிறகு நம்ம ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுட்ட வந்து ஃபீல் பண்ணதுமே, "நீ எதுக்காக இதுக்கெல்லாம் வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்க? நீ இப்ப தான் கரெக்ட்டான டிசிஷன் எடுத்திருக்க. இதுக்கப்புறம் நீ வந்துட்டு உன் லைஃப்ப உனக்கு புடிச்ச மாரி நீ வாழு" அப்படின்றத அவ சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டுருக்கா. பிறகு ஹீரோ இப்படி அவ ஜாப்ப விட்டு போயிட்டான்ற விஷயத்த அவங்க ஃப்ரெண்டுட்ட சொன்னதுமே, "என்னப்பா சொல்லிட்டுருக்க? உண்மையிலேயே அவங்க போயிட்டாங்களா? பேசாம எங்க கம்பெனில நாங்க ஜாப் குடுக்கவா?" ஏன்னா ரொம்பவே டேலண்டான பொண்ணு, பியூட்டிஃபுல்லானவன்னு சொல்லிட்டு அங்க பேசினதுமே, அத கேட்டுட்டு இவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அங்க ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். பிறகு நம்ம ஹான் வந்துட்டு எல்லாத்தையுமே கால் பண்ணி, இவளுக்கு எங்கேயுமே வந்துட்டு ஜாப் கிடைக்கக்கூடாது. நீங்க அதுக்கு பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கான். ஏன்னா அப்படின்னா தான் நம்ம ஹீரோயின் திரும்ப கு ஃபேமிலிக்கு வருவான்றதுக்காக அவன் அந்த மாரி பண்ணிட்டுருக்கான். பிறகு இந்த யூச்சன் அவங்க தாத்தாவோட சமாதியில போயிட்டு, "தாத்தா நான் எப்படி அவள போய் லவ் பண்ண முடியும் சொல்லுங்க? உங்கள வந்துட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்குன உங்க வீட்டு பொண்ண எப்படி நான் வந்துட்டு ஏத்துக்க முடியும்? நான் லவ் பண்ணணும்னு நெனச்சாலும், எனக்கு அந்த விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டு, அத என்னால பண்ண முடியலன்னு" சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்க வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் எல்லாரையுமே இங்க வந்து மீட் பண்ணி பேசி பார்க்குறா. பட் யாருமே ஜாப் குடுக்க மாட்றாங்க. எனக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு. உங்களுக்கு ஏன் ஜாப் கிடைக்க மாட்டேதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினுக்கு கவலையாயிட்டு எல்லா இடத்துலயுமே அங்க ட்ரை பண்ணி பார்த்தாலுமே எதுவுமே முடிய மாட்டுது. ரொம்ப கோவமாயிட்டு அந்த யூச்ச நாங்க மீட் பண்றதுக்காக வந்துட்டு, "உன்ட்ட நான் தனியா பேசணும்னு நெனைக்கிறேன்னு" சொன்னதும், உடனே அந்த ஜெனி, "எனக்கு ரொம்ப தூக்கம் வந்துட்டுருக்கு. என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களான்னு" சொல்லிட்டு அங்க கேட்டதுமே, சரி வான்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயின கண்டுக்காம அங்கருந்து போனதுமே, அப்பங்க "நான் உன்ட்ட பேசணும்னு சொல்றேன். உனக்கு என்ன புரியலையான்னு" சொல்லிட்டு கேட்டதும், "நீங்க தான் ஜாப்ப விட்டு போயிட்டீங்க. இனிமே எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு அங்க வந்துட்டு கோவப்பட்டுட்டு பேசிட்டு இருக்கா. "நீ எதுக்காக இவளாம் வந்து போய் பேசிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு அவன் இன்சல்ட் பண்ணதும், "நான் உன்ட்ட வந்து பிரைவேட்டா பேசணும்னு சொன்னது, உனக்கு அசிங்கமாகக்கூடாதுன்றதுக்காக தான். பட் எல்லார் முன்னாடியும் பேசணும்னா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு, நீ வந்துட்டு எனக்கு ஜாப் கிடைக்காம வந்துட்டு எல்லா இடத்துலயுமே வந்து தப்பு பண்ணிட்டுருக்க. எதுக்காக நீ இப்படி வேலை பண்ணிட்டுருக்க? ஏன் உன்ட்ட நான் திரும்ப வந்துருவேன் நீ நினைக்கிறியான்னு" சொன்னதும், "நான் தான் இத பண்றேன்னு உனக்கு தெரியுமான்னு" சொன்னதுமே, "இந்த ஊர்ல உன்ன விட வந்துட்டு பவர்ஃபுல்லான ஆள் யார் இருக்காங்க? நீ தான் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு" சொன்னதுமே, "அப்படி நினைச்சா அது உன்னோட தப்பு தான். என்னோடது கிடையாதுன்னு" சொல்லிட்டு அவன் அங்கருந்து போயிட்டுருக்கான். ஹீரோயின் ஒரு சின்ன கம்பெனிக்கு போய் இன்டர்வியூ குடுக்குறா. அப்ப அங்க அவரு, "உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே ரொம்பவே வந்துட்டு பெருசா இருக்கு மேடம். எங்க கம்பெனில உங்கள ஹையர் பண்ணனா குடுக்குற லெவலுக்கு சேலரி கூட கிடையாதுன்னு" சொல்றாரு. ஹீரோயின் அங்க ரொம்ப கவலையாயிட்டு போகும்போது, "ஹான் வா நான் உன்ன ட்ராப் பண்றேன்னு" சொல்லிட்டு கூப்பிட்டதும், அவ வேணான்னு சொல்றா. "நான் உன்ன வீட்டுக்கு வர சொல்லி ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன்னு" சொல்லிட்டு அவன் கூப்பிட்டதுமே, அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. "நீ எல்லா இடத்துலயுமே வந்து ஜாப் பண்றதுக்கு அங்க கேட்டுட்டு இருக்க. நீ ஏன் நம்மளோட கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிக்க கூடாது? நீ அவன எதிர்த்து அவன் முன்னாடி ப்ரூவ் பண்ணி காமிக்கணுமா இல்லையான்னு" சொல்லிட்டு அவ கேட்கிறா.
ஆரம்பிக்கிறான். பிறகு இவ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவன் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு ஹான்ட்ட கால் பண்ணி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். இவன பார்த்தா அங்க தண்ணிய போட்டுட்டு அங்க ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின "நீ எங்க இருக்க? எனக்காக கொஞ்சம் வாட்டர் எடுத்துட்டு வான்னு" சொல்லிட்டு அங்க கூப்பிடுறான். பட் ஹீரோயின் ஆள் இல்லன்னு சொன்னதுமே அவளுங்க பார்த்துட்டு அவனுக்கு அங்க ரொம்பவே வந்து கவலையாயிட்டு இருக்கு. அவ இல்லாத லைஃப் அவனால நினைச்சு கூட பார்க்க முடியல. பிறகு நம்ம ஹீரோயின "ஹான் இது உன்னோட கம்பெனி வான்னு" சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போயிட்டு இதான் உங்களோட நியூ வைஸ் பிரசிடென்ட் சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அதோட இந்த கம்பெனியோட சேர்மனுமே சொல்ல வர்றான். பட் அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் அதை ஸ்டாப் பண்ணிட்டு நான் புதுசா இங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்துட்டு உங்களோட எல்லா அட்வைஸுமே தேவை அப்படின்றத சொல்றா. யோசனை பார்த்தா அங்க மீட்டிங் வச்சு பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்கா. நீங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி வந்துட்டு ப்ராஃபிட் இந்த லெவலுக்கு குறைஞ்சு போயிட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதும் புதுசா அந்த குரூப்புக்கு வந்துக்க வைஸ் பிரசிடென்டால தான் அவங்க எல்லாத்தையுமே அவங்க பக்கம் இழுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே புதுசா வந்தவங்ககிட்ட போய் நீங்க தோத்துட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இவன் கோவப்படுறான். புதுசா வந்தவங்க கிடையாது பாஸ். அது உங்களோட செக்ரட்டரி தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு இவனுக்கு அங்க ரொம்பவே ஷாக் ஆயிருது. பிறகு நம்ம ஹீரோயின்ட்டாங்க அவன் வந்துட்டு நீ ஃபஸ்ட்டு போய் இந்த ஆக்ஷன் பார்ட்டியை கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோல்டன் கார்டு எல்லாமே கொடுத்துட்டு போகிறான். நம்ம ஹீரோயினுக்கு அதில் போக விருப்பம் இல்லை. பட் இருந்தாலுமே இவன் சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டுருக்கா. அங்கே போனால் அந்த ஜெனி அவன் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அந்த ஜெனி உங்களை மாதிரி ஆளுங்களாம் எப்படி உள்ளே வர்றீங்க? நீங்கள் இங்கே ஒர்க்கே பண்ணலை, அப்படி எப்படி நீங்கள் உள்ளே வந்துட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. எப்படியாச்சும் வந்துட்டு உள்ளே வந்தால் சரிதானான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அங்கே வந்திருக்க சிலருமே ஒருவேளை இவன் வந்துட்டு ஃபேக் அங்கே உள்ளே வந்திருக்காளோன்னு சொல்லிட்டு அங்கே இன்சல்ட் பண்ணும்போது நீ வந்துட்டு மற்றவங்களோட தகுதியை பற்றி பேசாத, ஃபஸ்ட்டு உனக்கு என்ன தகுதி இருக்குது நீ பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட பார்த்தியா கோல்டன் கார்டே இருக்குது, நான் ஒன்றை மாதிரி இல்லை ஓசியில் கூட வர்றதுக்குன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க இருந்து போகிறா. நம்ம ஹீரோயின் அங்கே போய் அங்கே எல்லாருக்கூடையுமே நல்லா ஹாப்பியாக அங்கே சிரித்து பேசிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கா. பிஸ்னஸை பற்றியுமே பேசிகிட்ருக்கா. இதெல்லாமே பார்த்துட்டு இவளுக்கு அங்கே ரொம்பவே வயிற்றச்சல் ஆகிடுது. அப்போ அங்கே 2 பேர் பேசுகிறாங்க. இவங்களோட பேரில் அங்கே ரொம்ப சூப்பரான ஒரு ஆன்ஷியன்ட் பொருளுமே வந்துட்டு இருக்குப்பா இங்கே ஒரு ஆக்ஷனுக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களோட நேமில் தான் டொனேட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவளுக்கு அங்கே ரொம்பவே வயிற்றுச்சலாகி போயிடுது. இப்போ ஹான் அவளுக்கு அங்கே மெசேஜ் பண்ணுறான் நான் உன்னோட பேரில் தான் டொனேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிருது நம்ம ஹீரோயினுக்கு. அப்போ அவங்க ஒரு டைமண்ட் நெக்லஸ் அங்கே வந்து ஏலத்துக்கு வந்ததுமே ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்காக வாங்கணும்னு சொல்லிட்டு அதில் மேலே பெட் கட்ட ஆரம்பிக்கிறா. உடனே இது எனக்கு வேணும் ப்ளீஸ் எனக்காக நீங்கள் வாங்கி தரீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவனுமே அவளை கடுப்பேற்றணுன்றதுக்காக அதை பெட் கட்டி அதிக விலைக்கு வாங்கினதுமே ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. ஹீரோயினோட பேரில் அங்கே டொனேட் ஆன அந்த பொருளை கொண்டு வரோன்னு சொல்லிட்டு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அங்கே கொண்டு வந்ததுமே பார்த்தா அந்த ஜெனி ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்ருக்கா. அங்கே இருக்க எல்லாருமே என்ன பொருளாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே ஆசையாக பார்த்துட்டு இருந்தா. அதில் பார்த்தா அவங்க கொடுத்து விட்ட பொருளே இல்லை, ஏதோ ஒரு கப்பு மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிருது. பட் அந்த ஜெனி மட்டும் அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்கா. இதை தானே நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்துட்டு திருட்டுத்தன வேலை பண்ணி வச்சுருக்கா போல். ஹீரோயின் இது நாங்கள் கொடுத்து விட்ட பொருளே கிடையாது, பொருள் எப்படி வந்து மாறிச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே எங்கள் கோவமாயிட்டு அங்கே பேசினதுமே அப்போ அந்த ஜெனி எதுக்காக இப்போ நாடகம் நடிச்சிட்ருக்க, நீ வந்துட்டு ஜஸ்ட் ஒரு செக்ரட்டரியாக இருந்தவ தான், உன்கிட்ட வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு காசு இருக்க போகுது, நீ இப்படிலாம் வந்துட்டு இன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே அங்கே பழி போட்டு பேசிகிட்ருக்கா. ஒருவேளை இவளே வந்துட்டு திருடி இருப்பாளோ, ஏன்னா கோல்டன் கார்டு இருக்கவங்க மட்டும்தான் அந்த ரூமுக்குள்ளே போக முடியும் அப்படின்னா இவட்ட தானே அந்த கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே அங்கே இருக்க எல்லாருமே கண்டிப்பாக அப்படி கூட இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்துட்டு இவளை வெளியே அனுப்பணும் அப்படின்றத சொல்லிட்டு பேசுகிறாங்க. பட் ஹீரோயின் அதை அங்கே போய் செக் பண்ணி பார்த்துட்டு இது வந்துட்டு நாங்கள் கொடுத்து விட்ட பொருளே கிடையாது, அப்படின்னா வந்துட்டு இங்கே இருக்க யாரோ தான் திருட்டுத்தனம் வேலை பண்ணியிருக்காங்க, அப்படின்னா செக் பண்ணணும்ல அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்துட்டு நம்ம ஹீரோயினை யாருமே நம்பாமல் இவளோட ஃபேமிலி என்ன அப்படி பெரிய ஃபேமிலியா இவ பேச்செல்லாம் கேட்குறதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹான் வந்துடுறான். அவளை இங்கேருந்து போக சொல்கிற லெவலுக்கு யாருக்கு தகுதி இருக்குது, நான் இருக்கும்போது அவளுக்கு அப்படிலாம் நடக்க விடுவேனான்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே என்ட்ரானதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. என்னப்பா கோ ஃபேமிலியோட பிரசிடென்ட் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, இவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த யூச்சனுக்குமே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகுது. என்னடா இவன் வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான், என்ன விஷயம் இவங்களுக்குள்ளே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அவன் அந்த பொருளை நான் தான் வந்து இவளோட பேரில் டொனேட் பண்ண எனக்கு தெரியாதா ஒரிஜினலாக இல்லை ஃபேக்கான்னு சொல்லிட்டு, அது எப்படி வந்துட்டு இங்கே மாறி இருக்கும், கண்டிப்பாக இங்கே இருக்க யாரோ தான் திருடி இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே அந்த பொண்ணுமே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நாங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ உடனே அங்கே நம்ம யூச்சன்ட்டை ஏற்றி விடுறான். அவளுக்கும் அவங்களுக்கு ஏதோ வந்துட்டு போயிட்டுருக்க போலையே, ரொம்பவே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு வேணுக்குனுமே அங்கே ஏற்றி விட்டுட்ருக்கா. அப்படின்னா தான் இவளோட வேலை வந்துட்டு பக்காவாக நடக்கும்ன்றதுக்காக இப்போ சிசிடிவி
ஃபுட்டேஜ்லாம் டிலீட் ஆயிருக்கான்னு சொல்றதுமே இவன் ரொம்ப கோவமாயிட்டு, "டிலீட் ஆனா என்ன? நீங்க வந்துட்டு இங்க இருக்க எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க. இங்க இருக்கவங்கட்ட தான அப்படின்னா இருக்கும்." அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். அங்க எல்லாத்தையுமே அங்க செக் பண்றதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பட் ஆனா அந்த ஜெனிக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்க ரொம்ப பயமாயிட்டுருக்கு. ஐயோ கடவுளே! நம்மள செக் பண்ணாங்கன்னா வசமா மாட்டிக்கிருவோமே! நம்ம மானமே போயிருமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்க ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அவ தான் திருட்டுத்தன வேலை பண்ணி அவ பேக்ல அத எடுத்து வச்சுட்டுருக்கா. அப்ப அந்த யூச்சன் அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டு, "நீ தான் இதெல்லாமே பண்ணியிருக்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ வரைக்கும் எத நீ மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கியோ, அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கோ. வெளிய தெரிய வேணான்னு" சொன்னதும், அத கேட்டுட்டு இவளுக்கு ஷாக் ஆயிட்டு, "என்ன இவர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரா?" அப்படின்றத சொல்லிட்டு பார்க்குறா. அப்ப அங்க செக் பண்ண ஆள் வந்ததுமே, "நீங்க எப்படி தைரியம் என்கிட்ட செக் பண்ண வருவீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன திருட்டுத்தனம் பண்றவங்க மாரி இருக்கான்னு?" சொல்லிட்டு, அவன் இந்த ஜெனிய கூப்பிட்டுட்டு அங்கருந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்றான். பட் அங்க நம்ம ஹானுக்கு ரொம்ப கோவமாயிட்டு, "அது எப்படி நீ போவ? எல்லாருமே இங்க வந்திருக்கவங்க பெரிய ஆளுக தான். எல்லாருமே செக் பண்றாங்கன்றப்ப, நீயுமே கண்டிப்பா செக்கிங்க்கு ஆளாகணும்." அப்படின்றத சொல்லிட்டு, 2 பேத்துக்குமே அங்க வாக்குவாதம் ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் அப்ப அங்க ரொம்ப கோவமாயிட்டு, "பாவம் உனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்கேலன்னு" சொன்னதுமே, "நீ தான் திருட்டுத்தன வேலை பண்ணிட்டுருக்க. நான் கிடையாது. பொருளே கொண்டு வைக்காம நீங்க எப்படி என் மேல பழிய போடுவீங்கன்னு" சொல்லிட்டு அவ ரொம்பவே அங்க கோவமாயிட்டு பேசிட்டு இருக்கா. பட் நம்ம யூச்சனுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்க கடுப்பா தான் ஆயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின், "நீ என்ன இப்ப தப்பிக்க ட்ரை பண்ணாலும் ஒண்ணும் முடியாது. கண்டிப்பா செக் பண்ணி தான் ஆகணும்." அப்படின்றத சொன்னதும், அவ "உன்ன எதுக்காக ஆஃபீஸ விட்டு தூக்குனாங்க? எனக்குன்னா தெரியாதா? நீ எல்லாத்தையுமே செட்யூஸ் பண்ணிட்டு இருந்தன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின பத்தி அங்க ரொம்ப மோசமா பேசினதுமே, அவ்வளோதான் ஹீரோயினுக்கு கோவமாயிட்டு கன்னத்த சேர்ந்து அரைஞ்சிடுறா. நம்ம ஹான், "எதுக்காக நீ போய் அவளெல்லாம் அடிச்சிட்டு இருக்க? உன் கை என்ன ரொம்ப பெயின் ஆயிட்டு இருக்கான்னு?" சொல்லிட்டு அங்க கைய பிடிச்சு அங்க பார்த்தனதும், அவ்வளோதான் இவனுக்கு அங்க ரொம்ப கோவமாயிட்டு, "நீ எப்படி அவன டச் பண்ண விடுவ உன்னன்னு?" சொல்லிட்டு அங்க கைய பிடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின், "நீ எதுக்காக இப்படி என்ட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? கை எடுன்னு" சொன்னதுமே, அவன் பார்த்து அங்க ரொம்ப கோவமாயிட்டு, "நீ எனக்கு நான் கேட்டதுக்கு பதில சொல்லுன்னு" சொல்லிட்டு அங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். அப்ப ஹானுக்கு அங்க ரொம்பவே டென்ஷன் ஆயி போயிட்டு, அவளுக்கு வலிக்குதுன்னு சொல்றா. "உனக்கு என்ன புரியுதா இல்லையா? கையெடுன்னு" சொல்லிட்டு அங்க ரொம்பவே அவன் கோவப்பட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அங்க ரொம்பவே பெயின் ஆனதுமே, அவனுமே அங்க கைய எடுத்து விடுறான். அப்ப அங்க திரும்பவுமே அவன் இங்க செக் பண்ண சொன்னதுமே, நம்ம ஹீரோயின், "இருக்கட்டும் பரவால்ல, விட்டுருங்க பொழச்சு போட்டும்." அப்படின்றத சொல்லிடுறா. அங்கருந்து அவங்க 2 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. பிறகு அவன் அவ ஜெனிட்ட, "நீ ரொம்பவே இன்னைக்கு ஒர்ஸ்ட்டா நடந்துக்கிட்ட. உன்னால எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு அவமானம் ஆயிருச்சு. நான் ஒரு விஷயம் சொல்லவா? நீ என்னைக்குமே அவளாகவே முடியாது. உன்னால எனக்கு அசிங்கம் மட்டும் தான். நான் சும்மா அவள வெறுப்பேத்தணும்னு தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நீ எப்பயும் அவளுக்கு ஈக்குவல் கிடையாதுன்னு" சொல்லிட்டு அவன் வேற அவள ரொம்பவே இன்சல்ட் பண்ணி விட்றான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்க ஹான்ட்ட, "நான் உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நீ ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ண. பட் நான் தான் அங்க வேணான்னு சொல்லிட்டேன். அது ஜெனியோட பேக்ல தான் இருந்துச்சு. எனக்கு நல்லாவே தெரியும். அவளோட வேலை தான் இதுன்னு" சொன்னதும், "நீ அப்படின்னா என்ன அவன காப்பாத்தணுன்றதுக்காக இதெல்லாம் ட்ரை பண்ணியான்னு?" சொல்லிட்டு அவன் கேட்குறான். "அவன காப்பாத்துறதுக்கு கிடையாது. நம்மளுக்கு இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருந்துச்சு. நம்ம அந்த பிசினஸ் கான்ட்ராக்ட்ட முடிக்கணும். இவங்களோட விஷயத்த நம்ம பார்த்துட்டு, நம்ம அத விட்டுறக்கூடாதுல்ல. அதுக்காக தான்." அப்படின்றத சொன்னதுமே, அத கேட்டுட்டு அவனுமே சரி ஓகே அப்படின்றத சொல்றான். "சரி நீ வீட்டுக்கு கண்டிப்பா வா. அம்மாவோட பர்த்டே வருதுல்லன்னு" சொன்னதும், ஹீரோயின் ஃபர்ஸ்ட்டு முடியாதுன்னு சொல்றா. "நீ இப்படியே பேசிட்டு இருக்காத. அவங்க பண்ணத நினைச்சு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டைம் ஆச்சு நீ வான்னு" சொன்னதுமே, நம்ம ஹீரோயினுமே சரி நான் யோசிக்கிறேன் அப்படின்றத சொல்றா. அவங்க அம்மா பார்த்தாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவ எவ்வளோ நல்ல பொண்ணு. அவள போய் இவன் விட்டுருக்கானே அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. "நீ வேணும்னே அந்த ஜெனிய இதுக்காக தான் நீ கூட்டிட்டு வந்தியா? அவள வெறுப்பேத்தி விடணும்னு. எதுக்காக இப்படி முட்டாள் மாரி நீ பண்ணன்னு?" சொல்லிட்டு அங்க கோவப்பட்டதுமே, அத கேட்டுட்டு அவன், "நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அந்த ஃபேமிலியோட என்னோட தாத்தாவே இறந்து போயிட்டாரு. அந்த விஷயத்த நீங்க ஈஸியா மறந்து போயிட்டீங்களா?" அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு இவங்களுக்கு அங்க ரொம்ப ஷாக் ஆயிருது. நம்ம ஹீரோவும் அவங்க தாத்தாவுமே அங்க சின்ன பிள்ளையில அங்க கூட கூட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காரு கார்ல. பட் அந்த ஃபேமிலியோட கார் தான் இடிச்சதில்ல. அவர் இவன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அங்க ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிருக்காரு. இத நினைச்சுட்டு அவன் அங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, கண்டிப்பா நான் பெரியவனானதுமே அங்க அவங்கள பழி வாங்குவேன்னு சொல்லியிருக்கான். ஸோ அதுக்காக தான் நம்ம ஹீரோயின் அவன் யூஸ் பண்ணிக்கிட்டான். இதெல்லாமே தெரிஞ்சதுமே அவங்க ரொம்பவே கோவமாயிடுறாங்க. "உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? அவங்க ஒண்ணும் வேணும்னு அங்க ஆக்சிடென்ட் பண்ண கிடையாது. அந்த பொண்ண சின்ன வயசுல அங்க கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்க காப்பாத்த அவங்க ட்ரேஸ் பண்ணி போயிட்டுருக்கும்போது, எதிர்பாராத விதமா தான் அங்க ஆக்சிடென்ட் ஆச்சு. இது கோர்ட்லயுமே ப்ரூவ் ஆயிருச்சு. அதனால தான் நாங்களே இத பெருசா எடுத்துக்காம நாங்க மன்னிச்சுட்டோம். ஆனா நீ இத மனசுல வச்சுட்டு உன் வாழ்க்கைய நீ கெடுத்துட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு அங்க ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. பட் அவன் நம்ப மாட்றான். அவங்க அம்மாவும் அப்பாவுமே, "இதுதான் உண்மை. நீ நம்பி தான் ஆகணும். நீ ஏன் உன் தலையில மண்ணெண்ணெய் போட்டுக்காத" அப்படின்றத சொல்லிட்டு அங்க ரொம்ப கோவப்பட்டதுமே, அத கேட்டுட்டு
கேட்டுட்டு அவனுக்கு அங்க ரொம்பவே கஷ்டமாயிருது. அப்படின்னா இத்தன நாள் பண்ணாத தப்புக்காக அந்த பொண்ண நம்ம வந்துட்டு இப்படி ரொம்பவே கஷ்டப்படுத்தணுமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பிறகு பப்புக்கு போய் நல்லா தண்ணிய போட்டுட்டு அவன் ரொம்ப அங்க கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது, அந்த சைட்ல நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு வர்றாங்க. அவள பார்த்துட்டு இவன் வேகமா போய் கைய புடிச்சுட்டு, "ஒழுங்கா உண்மைய சொல்லு. அவ எங்க இருக்கா? நான் அவட்ட பேசணும்னு" சொன்னதும், "மரியாதையா அவளோட லைஃப்ப விட்டு போயிரு. நீ வந்துட்டு அவளோட லைஃபவே நாசம் பண்ணிட்ட. அவளோட பேபி வந்துட்டு அபார்ஷன் ஆனதுக்குமே நீ தான்டா காரணம்னு" சொல்லிட்டு அவ ரொம்பவே கோவப்பட்டதுமே, அத கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயி போயிருது. உடனே அவன் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க வந்துட்டு கேட்டு பார்க்குறான். இப்ப ஹாஸ்பிட்டல்ல ஆமா அந்த பொண்ணுக்கு அபார்ஷன் ஆச்சுன்னு சொன்னதுமே, அந்த டேட்ட பார்த்தா இவன் அன்னைக்கு நம்ம ஹீரோயின ட்ரிங்க்ஸ் பண்ண வர சொல்லி அங்க ஃபோர்ஸ் பண்ண நாள் தான். ஸோ, அதெல்லாமே அவன் அங்க பார்த்துட்டு அங்க ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுறான். அவ உடம்பு சரியில்லாம இருந்திருக்கா. அவளுக்கு இப்படி வந்து பேபியுமே இல்லாம போயிருக்கு. அதெல்லாம் புரியாம அவள ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கோமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பிறகு இவங்க வீட்ல பார்த்தா அங்க ரொம்பவே வந்து சந்தோஷமாயிட்டு, பொண்ணு வரப்போறான்னு சொல்லி ஸ்பெஷலா டிஷ் எல்லாமே ஏற்பாடு பண்ண சொல்லி, அவளுக்காக அங்க பர்ச்சேஸ் எல்லாமே பயங்கரமா பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவ எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுமே, அவ பார்த்தா அங்க ரொம்ப நர்வஸா இருக்கா. "இது உன்னோட வீடு. நான் தான் நர்வஸ் ஆகணும். நீ ஏன் ஆயிட்டுருக்க? வா உன்னோட ஃபேமிலிய மீட் பண்ணலான்னு" சொல்லிட்டு அங்க உள்ள கூட்டிட்டு போனதுமே, அவங்க அப்பா, அம்மா அங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டு ஹீரோயின் அங்க வெல்கம் பண்ணி பேசிட்டுருக்காங்க. பட் அவங்க நார்மலா தான் பிஹேவ் பண்றா. அங்க உள்ள கூட்டிட்டு போனதுமே, அவ கம்ஃபர்டபுள் இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு, அவங்க அம்மா "நீ கூட்டிட்டு போயிட்டு அவள உள்ள நல்லா சுத்தி காமி" அப்படின்றத சொன்னதும், அவனுமே அங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு வான்னு சொல்லிட்டு அங்க ரூமுக்கு கூட்டிட்டு போறான். அவளோட ரூமுக்கு தான். "அம்மா உனக்காக இதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு" சொன்னதும், அத கேட்டுட்டு அங்க ரொம்ப சந்தோஷமாயிருது. சின்ன வயசுல ஒரு ரூம் எப்படி இருந்துச்சோ, அம்மா கொஞ்சம் கூட மாத்தல. அந்த பொருள் எல்லாமே பாரேன், இன்னுமே அப்படியே வச்சிருக்காங்க. எல்லாமே உனக்காக தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்காக அவங்க அம்மா சூப்பரான சாப்பாடுலாமே இங்க ரெடி பண்ணி குடுத்துட்ருக்காங்க. அவளுக்கு என்னமோ ஆனா வந்துட்டு டக்குன்னு போய் ஏத்துக்க முடியல. கம்ஃபர்டபுள் இல்லாம இருக்கு. பட் இருந்தாலுமே அவங்க சந்தோஷத்துக்காக அவ அத சாப்பிடுறா. அதுக்கப்புறம் அவ அப்ராட் போய் படிக்கணுன்ற ஆசை எல்லாமே அங்க சொல்லிட்டுருக்கா. அத கேட்டுட்டு என் பொண்ணு ஆசைப்பட்டா என்ன வேணாலும் நாங்க பண்ணுவோம்னு சொல்றாங்க. நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு. அந்த பார்ட்டியில கண்டிப்பா நீயும் இவனுமே கூட சேர்ந்து போயிட்டு வாங்க அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்றா. இந்த பார்ட்டிக்கு பார்த்தா யூச்சன் அவங்க ஃபேமிலியோட வந்துட்டுருக்கான். அவங்க அம்மா நீ எப்படியாச்சும் அவட்ட பேசி எல்லாத்தையும் சரி பண்ணுன்னு சொல்றாங்க. இவனுமே அங்க அவள தான் தேடிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க ஃப்ரெண்டு நான் வந்து உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன். உனக்கு இப்படி அபார்ஷனான விஷயத்த அன்னைக்கு கோவமாயிட்டு அவன்ட்ட சொல்லிட்டேன்ப்பான்னு சொன்னதும், அத கேட்டுட்டு அவளுக்கு ஷாக்கா இருக்கு. அவ சாரி சொன்னதும், இதில சாரி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவனுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது. நீ ஒண்ணும் கவலைப்படாத அப்படின்றத அவ சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுட்ட பேசிட்டு போகும்போது, அப்ப அவங்க வந்துட்டு, "உன் கூட நான் வந்து பேசணும். ப்ளீஸ் என்ட்ட வான்னு" சொன்னதும், நீ இப்படி என்ன டச் பண்ற வேல வைக்காத. கையெடுன்னு" சொன்னதும், "ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான். ப்ளீஸ் நீ வந்து பேச வா" அப்படின்றத சொல்லிட்டு, அங்க வந்துட்டு அவன் கூட்டிட்டு போனதுமே, நம்ம ஹீரோயினுமே, "சரி என்ன விஷயம்?" அப்படின்றத சொல்லிட்டு கேட்கிறா. "நான் நடந்த எல்லாத்துக்குமே உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன். நான் பண்ணது எல்லாமே தப்புதான்னு" சொன்னதும், "நம்மளுக்குள்ள தான் எல்லாமே ஆல்ரெடி முடிஞ்சு போச்சே. ஏன் உன் ஜெனி கூட உனக்கு செட் ஆகலையா? இப்ப ஏன்ட்ட வந்துட்டு இந்த மாரி பேசிட்டு இருக்க? மரியாதையோட நீ வந்துட்டு பேசாம கிளம்பிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுச்சுக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அங்க ரொம்பவே வந்துட்டு அவனுக்குமே கஷ்டமாயிருது. பேசாம அவ அங்கருந்து போனதுமே, அப்ப ஹான் வந்து நான் உனக்கு தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா நீ வந்துட்டு இப்படி அவள வந்து பண்ணலைன்னா, அவ எப்படியும் வந்துட்டு எங்க ஃபேமிலிக்கு திரும்ப வந்திருப்பா. இதுக்கு நான் தான் உனக்கு வந்து தேங்க்யூ சொல்லணும்னு சொன்னதும், நீ கனவுலோட நினைக்காத அவ உன்கிட்ட வருவான்னு சொல்லிட்டு அங்க அவன் பேசிட்டு இருக்கான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்கிட்ட அவ திரும்ப வருவான்னு நினைக்கிறியா? அது எப்பயுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு அவனுமே வந்து அங்க பேசிட்டு சண்டை வர ஆரம்பிச்சிருது. அப்ப அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பேசிட்டு இருக்கும்போது, அங்க ஒரு பெர்சன் இந்த பொண்ணு யாரு? அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, அவங்க பேரண்ட்ஸ் அங்க ரொம்ப பயப்படுறாங்க. இவ ஏதாச்சும் சொல்லிருவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோயின் நான் இவங்களோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்க தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டதுமே, அவங்களுக்கு அங்க வாய்புறம் பல்லாயிருது. அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. தங்கள வந்துட்டு பேரண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணு ஏத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அங்க ரொம்பவே சந்தோஷமாயிருது. பிறகு நம்ம ஹீரோயின அங்க எல்லார் முன்னாடியும் வச்சு, எங்களோட சின்ன வயசுல காணாம போன பொண்ணு எங்களுக்கு கிடைச்சிட்டா. இவ தான் அதுன்னு சொல்லிட்டு, அங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அத பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. இவனுக்கு அங்க ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் திரும்ப நம்மகிட்ட வரவே மாட்டாளேன்னு சொல்லிட்டு. அப்ப அங்க அவள பார்த்தாங்க ஆஃபீஸ்க்குள்ள உள்ள வந்ததுமே, அங்க கார்ட்ஸ் வந்துட்டு உங்கள வேலைய விட்டு தூக்கியாச்சு. வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்போ உங்கள நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அங்க அவ கால் பண்ணிட்டுருக்கா. பட் அங்க அந்த யூச்சனோட ஃபோனுமே அங்க வந்துட்டு பிளாக் பண்ணி விட்டுருக்கான். அத பார்த்துட்டு அவ ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. அதோட இல்லாம இந்த நியூஸ் ரொம்பவே வைரல் ஆயிட்டுருக்கு. ஃபேமிலியோட உண்மையான பொண்ணே இவ தான் சொல்லிட்டு, அத பார்த்துட்டு அங்க அவளுக்கு இன்னுமே வயித்தெரிச்சல் ஆயிட்டு, இவளுக்கு மட்டும் இப்படி நல்ல வாழ்க்கை அமையிறதா? நான் இவள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க பேரண்ட்ஸ்ட்ட நான் வந்துட்டு இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவ அங்கருந்து போகும்போது, அங்க கார் வந்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு. இது தெரிஞ்சுக்கிறது ஜெனியோட வேல தான்னு சொல்லிட்டு, அவ ரொம்பவே கோவமாயிட்டு அவள நான் இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டுருக்கா. பட் ஆனா
அதுக்கு வந்துட்டு காப்பாத்துறதுக்காக யூச்சன் ஊடால கார கொண்டு வந்து விட்டு அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. அங்க கடைசில பார்த்தா அவன கொண்டு போய் நம்ம ஹீரோயின் அங்க பதறி போய் எங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கா. ரொம்பவே இன்சூர் ஆயிருது. டாக்டர் நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப அவர் நல்லா தான் இருக்காருன்னு சொன்னதுமே, அத பார்த்துட்டு தான் இவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அவனுக்கு மறுநாள் முழிப்பு வரும்போது நம்ம ஹீரோயின பத்தி கேட்டதுமே, உங்களுக்கு நல்லாயிருச்சுன்னு சொன்னதுமே, அவங்க பேசாம இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்கன்ற விஷயத்த சொன்னதும், அத கேட்டுட்டு அங்க ரொம்பவே வந்துட்டு கவலையாயிருது அவனுக்கு. அப்ப அவங்க பேரண்ட்ஸ், "நீ வந்துட்டு பண்ணதுக்கு தான் இப்போ இந்த மாரி நடந்திருக்கு. ஆனா நீ உன்னோட உயிர ஆபத்துல வந்துட்டு விட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீ வந்துட்டு என்னனாலுமே அவட்ட பேசி வந்துட்டு சரி பண்ண ட்ரை பண்ணு" அப்படின்ட்டு தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே அவனுக்கு டிஸ்சார்ஜ் குடுத்தா, நம்ம ஹீரோயின் அவனுக்காக அங்க பொக்கே எல்லாமே கொண்டு வந்ததும், அத பார்த்துட்டு அவன் அங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டுருக்கான். "நீ எனக்கு வருவேன்னு தெரியும்னு" சொல்லிட்டு அங்க ரொம்பவே சந்தோஷமானதுமே, "நீ என்னோட உயிர காப்பாத்தியிருக்க. நான் இது கூட வந்து பண்ணலன்னா எப்படி? நான் அதுக்காக தான் வந்தேன். நீ வேற ஏதாச்சும் வந்துட்டு கற்பனையில மிதந்துட்டு இருக்காத. இது உனக்கு எனக்கு இதுக்கப்புறம் ஒத்து வராதுன்னு" அவ சொல்றா. அப்பவே நான் வந்து உன்ட்ட ஃபைனலா ஒரு விஷயம் காமிக்கணும். வா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க தாத்தாவோட சமாதிக்கு தான் அங்க கூட்டிட்டு போறான். அந்த சமாதிக்கு போனதுமே அவளுக்கு அத பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டுருக்கு. அப்ப நம்ம யூஷன் வந்துட்டு இப்போ வரைக்கும் எதுக்காக இந்த மாரி வந்துட்டு ஹீரோயின பண்ணான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலயுமே அங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். தாத்தா வந்துட்டு கொலை பண்ணிட்டாங்கன்னு நெனச்சு பழி வாங்கணுன்றதுக்காக தான் இந்த மாரி பண்ணிட்டேன். ப்ளீஸ் நீ என்ன வந்து மன்னிச்சிரு அப்படின்ட்டு சொன்னதுமே, அவளுக்கு அத கேட்டுட்டு அங்க ரொம்ப ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலுமே, ஆனா வந்துட்டு பண்ணாத தப்புக்கு நம்மளே எதுக்காக இவ இந்த மாரி பண்ணான்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப கோவம் தான் வந்துட்டுருக்கு. சரி ஓகே பேசிட்டேன்னா நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கருந்து போறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்க அப்ராடுக்கு வந்து படிக்கிறதுக்காக கிளம்புறா. அங்க அவங்கிட்ட நீ வந்துட்டு பேரண்ட்ஸ நல்லபடியா பார்த்துக்கணும்னு சொன்னதும், அத கேட்டுட்டு அங்க ரொம்பவே வந்துட்டு அவங்களுக்கு சந்தோஷமாயிருது. ஃபைனலா பேரண்ட்ஸ் வந்து வாய விட்டு சொல்லிட்டாளேன்னு சொல்லிட்டு, அப்ப அங்க நீ வந்துட்டு இந்த வீட்டோட வந்து அடாப்டட் சன்னா இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே வந்துட்டு இந்த குடும்பத்துக்கு நீ தான் வந்துட்டு எல்லாமே. நீ எல்லாமே நல்லபடியா பார்த்துக்கோ. நான் ரிட்டர்ன் வர வரைக்கும்ன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கருந்து அது எல்லாத்தையுமே இவனும் அவங்க அம்மாவும் பார்த்துட்டு இருக்காங்க. நீ போய் அவட்ட பேசலையான்னு சொன்னதும், நான் இப்போ கூட அவள போய் வந்து கஷ்டப்படுத்த விரும்பலமான்னு சொன்னதுமே, நீ என்ன கிவ் அப் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் கிவ் அப்லாம் பண்ணல. பட் நான் வந்துட்டு இப்போ அவள வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பலன்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் அப்ராட்ல போய் அங்க வந்து படிச்சுட்டு இருக்கா. அப்ப அங்க நான் தான் உங்களோட நியூ ப்ரொபோசல்ன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு பெர்சன் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் யார்டான்னு சொல்லிட்டு அங்க நிமிர்ந்து பார்த்தா நம்ம யூச்சன் தான். அத பார்த்துட்டு அவளுக்கு அங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவன பார்த்து சிரிச்சுட்டு இருக்கா. ஸோ அப்படின்னா நம்ம ஹீரோயின் அவனுக்கு திரும்ப இன்னொரு சான்ஸ் குடுக்குறதுக்கு ரெடி ஆயிட்டா போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.